ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் 127வது ஹதீஸை நாம் பார்ப்போம். அந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்கள் எதை புரிந்து கொள்வார்களோ அதையே மக்களிடம் பேசுங்கள். மக்கள் எதை புரிந்து கொள்ள மாட்டார்களோ அதை அவர்களிடம் பேசி அதன் மூலமாக அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதரும் பொய்ப்பிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே நாங்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு அவர்களிடத்தில் இருக்கிறதா, அந்த ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் நாம் அந்த செய்தியை சொல்ல வேண்டும். எல்லோரிடத்திலும் எல்லா செய்திகளையும் சொல்ல முடியாது. அப்படி என்று சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ நான் மையத்து தொழுகைக்கு, இந்த மையத்து தொழுகையில் எல்லோருக்கும் தெரியும் 4 தக்பீர்கள். ஆனால் ஹதீஸிலே 5 தக்பீர் 6 தக்பீர் எல்லாம் இருக்கிறது. இப்போ வளமையாக மக்கள் செய்து கொண்டு வாரது 4 தக்பீர், சரியான ஹதீஸ். இப்போ நான் திடீரென்று வந்து தொழுவிக்கும் பொழுது 6 தக்பீரை 5 தக்பீரை சொன்ன உடனே தெரியாத மக்கள் இது பொய் என்ன நினைப்பாங்க. நாங்கள் வளமையாக செஞ்சு வாரது 4, இவர் என்ன இன்றைக்கு இப்படி செஞ்சு போட்டாருன்ட்டு ஹதீஸ்ல வந்ததை அவங்க திடீரென்று சொன்ன உடனே மறுப்பதற்கு என்ன செய்வார்கள், முயற்சிப்பார்கள். அப்போ அது செல்லாமல் இருப்பதா என்று கேட்டால் இல்லை, அதை சொல்ல வேண்டும். முறையாக கிளாஸுகளை வச்சு சொல்லி கொடுத்ததன் பின்னால் அதை அமலுக்கு நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யாது, குழப்பங்கள் ஏற்பட மாட்டாது. அதே போன்று தண்ணீர் குடிக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து தான் குடிப்போம். இப்போ இப்படி குடிச்சு கொண்டிருக்கக்குள்ள வயோதிபர்களுக்கு மத்தியில், முதியவர்களுக்கு மத்தியில் நாங்கள் நின்று தண்ணியை குடிச்சா அவங்க ஏசுவாங்க. அந்த டைம்ல ஹதீஸ்ல வருகிறது நின்று குடிக்கலாம் என்று சொன்னா நீ பொய்ய செல்றாய் என்று சொல்லுவாங்க. அப்படி நீ பொய்ய செல்றாக என்று சொல்வதன் மூலமாக நபியை அவர்கள் பொய்யாக்குகின்றார்கள். எனவே நின்று குடிப்பதற்கு ஆதாரம் இருந்தாலும் அது அழகான முறையில அவர்களுக்கு அதனை விளங்கப்படுத்த வேண்டும். எனவே மக்களுடைய அந்த புத்திய பொறுத்தான், அவர்களுடைய அந்த ஆற்றலை பொறுத்துத்தான் சில செய்திகளை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது 27, 28, 129வது ஹதீஸை நாம் பார்த்திருக்கின்றோம். 30வது ஹதீஸ் என்னவென்று சொன்னால், அது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து, நபி அவர்களே, அல்லாஹ் சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டார். எனவே பெண்களுக்கு இரவில் கனவில் இஸ்கலிதம் ஏற்படுமா, கனவில் இந்திரியம் வெளியாகுமா என்று கேட்டுவிட்டு, அப்படி வெளியானால் குளிப்பது கடமையா என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அந்த ஈரத்தை கண்டால், இந்திரியத்தை கண்டால் குளிப்பு கடமையாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு வெட்கம் ஏற்பட்டு நான் முகத்தை மறைத்து கொண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், பெண்களுக்கும் கனவுல இஸ்கலிதம் வெளியாகுமா, இந்திரியம் வெளியாகுமா என்று நான் கேட்டேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன கேட்கிறாய், பெண்களுக்கும் என்ன செய்யும், அது வெளியாகும். அப்படி இந்திரியம் வெளியாகாவிட்டால் எப்படி தாயை போல புள்ள வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல நாம் பார்க்கின்றோம், பொதுவாக வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி.
வெட்கம் இருந்தால் அது நல்ல விஷயம். அது ஆண்களுக்கும் இருக்க வேண்டும், பெண்களுக்கும் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. ஆனால் உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெண்மணி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய். அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது எப்படி கேட்கின்றார்கள் சொன்னா, ஆண்கள் எல்லாம் சபையில் இருக்கின்றார்கள், இருக்கக்குள்ளதான் அந்த கேள்வியும் கேட்க வேண்டும். அப்ப கேட்கும் பொழுது இது வெட்கத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, அதுவும் பெண்கள் கேட்பதென்று இன்னும் பிரச்சனைக்குரிய விஷயம். அதனால அவங்க நேரடியா கேட்காம ஒரு பாயிண்ட் ஒன்றை போடுறாங்க. எப்படி? அல்லாஹ் சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். அப்ப நான் கேட்பதும் என்ன ஒரு சத்தியமான விஷயம்தான், இதுல வெட்கத்தை யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு முன்னுரையை போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் இந்த கேள்வி அவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்? இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலன் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. ஒரு கொசியை அல்லாஹ் உதாரணமாக கூறுவதற்கோ அதைவிட மேலதிகமாக உதாரணங்கள் கூறுவதற்கோ அல்லாஹ் வெட்கப்பட மாட்டார் என்ற வசனம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அந்த அடிப்படையில் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கேள்வியை கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்சாரி பெண்களிலே மிக சிறந்தவர்கள். ஏனென்று சொன்னால் மார்க்கத்தை படிக்கின்ற விஷயத்தில் அவர்களுடைய வெட்கம் அவர்களை தடுக்காது. கேள்வி கேட்பதற்கு வெட்கப்படவே மாட்டார்கள், கேள்வி கேட்டு படித்துக் கொள்வார்கள் என்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்ப இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், கல்வியை கற்பதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. மார்க்க கல்வியை கற்பதற்கு வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்டால் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்கள் கனவில் எப்படி ஆண்களுக்கு இந்திரியம் வெளியாகுமோ அதே போன்று பெண்களுக்கும் இந்திரியம் வெளியாகும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. மூன்றாவது, ஆணும் பெண்ணும் சேருகின்ற பொழுது யாருடைய இந்திரியம் முதலாவதாக வெளிப்படுகிறதோ அதே அமைப்பில் தான் அந்த பிள்ளை உருவாகும். ஆணுடைய இந்திரியம் முதலில் வெளிப்பட்டால் அந்த அமைப்பில் பிள்ளை உருவாகும். பெண்ணுடைய இந்திரியம் முந்தி வெளிப்பட்டால் பெண்ணுடைய அமைப்பில் அந்த பிள்ளை வெளியாகும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று மார்க்க விடயங்களில் வெட்கப்படாமல் பெண்கள் கூட என்ன செய்யலாம், நேரடியாக கேள்வி கேட்கலாம் என்பதையும் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக, நாம் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது இந்திரியம் வெளியாகுவதாக கனவு காணுவோம். எழுந்து பார்த்தால் அப்படி ஒன்றுமே இருக்காது. அப்ப குளிப்பு கடமையா என்று கேட்டால் இல்லை, குளிப்பு கடமை இல்லை. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅத்தில் மா, அந்த இந்திரியத்தை கண்டால், ஈரத்தை கண்டால் தான் அவள் குளிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இந்த ஹதீஸில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. ஏன்? அவர்கள் மார்க்கத்தை படிப்பதில் மிக ஆர்வமாக இருந்தார்கள். ஆண்கள் இருந்தாலும் யார் இருந்தாலும் கட்டாயம் கேட்டு படிக்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தவர்கள் கேட்டு படித்து கொண்டார்கள் என்ற செய்திகள் அனைத்தையும் நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம். இறுதியாக எங்களுடைய இந்த பாடத்தில், கல்வி என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் 131. அந்த ஹதீஸ் ஏற்கனவே நாம் பார்த்தது, அதனால் அந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கின்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது, அது முஸ்லிமுக்கு ஒப்பான மரம். அப்படின்னு சொன்னா அந்த மரத்தின் மூலமாக அந்த மரம் எல்லாமே பிரயோசனம் தான், ஒன்றுமே அதில் என்ன கழிவு கிடையாது. அதே போன்றுதான் முஸ்லிம் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் பிரயோசனம் உள்ள ஒரு ஆளாகத்தான் அவர் என்ன செய்வார், இருப்பார் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, அது நீண்ட ஹதீஸ். எனவே அதுதான் ஈச்சப்பழ மரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸை நாம் முன்பு படித்திருக்கின்றோம். அடுத்தது பாடம் என்னவென்று சொன்னால், உதுவுடைய பாடம். நாங்கள் எல்லோரும் மாஷா அல்லாண்டு பிறந்தத்திலிருந்து எங்களுக்கு எப்போ எங்களுக்கு பருவ வயதை அடைந்தோமோ அந்த வயதிலிருந்து நாம் தொழுகிறோம். ஆனால் ஒரு வருடத்தில் நபி அவர்கள் எவ்வாறு ஒது செய்தார்கள் என்று சொல்லுங்கள் என்றால் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த கிளாஸ் உது சம்பந்தமான பாடம். எனவே நாங்கள் அதில் முடியுமான அளவுக்கு எல்லோரும் என்ன செய்யணும்,
பங்கு பற்றி அந்த உதுவுடைய பாடம் முடியும் வரைக்கும் நாங்கள் படித்து கொண்டால், யாராவது ஒருவர் நபி அவர்கள் எவ்வாறு ஒழு செய்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் எங்களுக்கு அதனை சரியான முறையில் சொல்லலாம், நாங்களும் சரியான முறையில் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரைக்கும் முடித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.